சென்னை பிராட்வே பகுதியில் திமுக சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மதத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் வெறுப்பை பரப்புவார்கள் என விமர்சனம் செய்தார். அம்பேத்கர் குறித்த அமித்ஷா பேச்சு விவகாரத்தில் அதிமுகவை சாடிய உதயநிதி ஸ்டாலின், இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவரை உலகத்திலேயே பார்த்தது இல்லை என விமர்சித்தார். நான் ஹிந்து நினைச்சா நீங்க இந்து, நீங்க முஸ்லீம் நினைச்சா நான் முஸ்லீம். இப்படி அனைத்து மக்களுக்கும் அனைவருக்கும் பொதுவானவன் நான். எல்லார் மீதும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லுகின்றன. ஆனால் மதத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று விரும்புவர்கள் தான் மக்கள் மத்தியில் பொய்யை சொல்லி வெறுப்பை பரப்புவாங்க. அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசியதுல அதிமுக நிலைப்பாடு என்னன்னு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டா பத்திரிகையாளர் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, திரு ஜெயக்குமார் சொன்ன நிலைப்பாடு தான் என் நிலைப்பாடு அப்படின்ட்டார். இப்படிப்பட்ட ஒரு எதிர்கட்சி தலைவரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? உலக அரசியல் வரலாற்றிலேயே இது மாதிரி ஒரு விளக்கத்தை இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. சரி, அப்படி ஜெயக்குமார் என்னதான் பேசியிருக்கிறாரு, என்னதான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காருன்னு போய் பார்த்தோன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது பாஜகவுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பாஜகவுக்கு பின்விளைவுகள் ஏற்படுத்துது நிச்சயம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவுமே தெரியும். அதை அவர் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆகவே இனி பாஜகவோடு அதிமுக கள்ள கூட்டணி என்று சொல்ல தேவையில்லை, அது நல்ல கூட்டணியாகவே இன்று மக்கள் எடுத்துக்கிட்டாங்க. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் வகையில் 7,957 கோடி ரூபாய் மதிப்பில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான திட்டப்பணிகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KA நேரு தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்கு 27 குடிநீர் திட்டங்கள் மூலம் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் 7,957 கோடி ரூபாய் மதிப்பில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 2ஆம் கட்டத்திற்கான திட்டப்பணிகள் தயாரிக்கப்பட்டு நிதிக்காக காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்ட ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 2ஆம் கட்டம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிற சிறப்பான திட்டம் 7,955.37 கோடி. கிட்டத்தட்ட கிருஷ்ணகிரி 5,344.3 கோடி. தினசரி வழங்கப்பட வேண்டிய குடிநீர் அளவு 304.83 MLD. இது பயன்பெறும் மக்கள் 38.82 லட்சம் மக்கள். ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டம் நம்முடைய முதலமைச்சர் அறிவித்து அத்தனை பணிகளும் முடிந்து நிதிக்காக ஜெய்கா மூலம் நிதியை பெறுவதற்காக அவர்கள் கிட்டத்தட்ட ஜூன் மாதத்தில் தான் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி வருமானால் தருமபுரி, கிருஷ்ணகிரி மக்கள் முழுமையாக அத்தனை கிராமங்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு விடும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.